Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் டிமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் பார்த்ததுபடி இல்லாமல் இப்போ இந்த டிமாண்ட் டேட்டாவை நம்ம கூர்ந்து கவனித்தால் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது நமக்கு நேரடியாக தெரிகிறது. 70, 78, 90, 103 ஸோ அதிகரித்து கொண்டு போகிறது. இப்போ 6 பீரியடுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. 7வது பீரியடுக்கு என்ன ஃபோர்காஸ்ட்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த டைப் ஆஃப் டேட்டாக்கு நம் முன்னர் பார்த்தது ஆவரேஜ் அல்லது எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னாக்க நமக்கு சரிப்படாது. ஏன் சரிப்படாதுன்னாக்க நம்ம முன்னர் பார்த்ததெல்லாம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணை தான் அது கண்டுபிடித்து கொடுக்கும். இப்போ இந்த 6 இதையும் போட்டு நீங்கள் நடுவில் ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் 90க்கும் 103க்கும் நடுவில் வரும். 98 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவரேஜ் போட்டோம்னாக்க அதை நம்ம 7வது பீரியட் ஃபோர்காஸ்ட்டாக காட்ட முடியாது. இது வெளியில் இந்த ரேஞ்சுக்கு வெளியில் போயிடும். முன்னாடி இருக்கிறது நடுவில் இருக்கிறதுனால ரேஞ்சுக்கு உள்ளே வரும். இதெல்லாம் போன பாடத்தில் பார்த்தோம். ஸோ முதல்ல இந்த 6 இதையும் பிளாட் பண்ணுறோம். எக்ஸலில் போட்டு இந்த வர்ற பிளாட்டை நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்டு இதுக்கப்புறமா இந்த பிளாட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சோன்னாக்க எப்படி லைன் வரையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இப்போ முதல்ல இதை எக்ஸலில் எப்படி செய்யறதுங்கிறதையும் உங்களுக்கு ஒரு 2 நிமிடங்களில் காமிச்சு விட்றேன். இப்போது இந்த பீரியட் எடுத்துக்கொண்டு இதை எடுத்துக்கொண்டு இந்த 6 பீரியடுக்கு உண்டான டேட்டாவை எடுத்துக்கொண்டு காப்பி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 6 டேட்டா பாயிண்ட்டையும் உங்களுக்கு எக்ஸலில் கொஞ்சம் லார்ஜ் ஃபாண்ட்டில் காமிச்சிருக்கேன். இதுக்கு அந்த பிளாட் வரைகிறது ரொம்ப சுலபமான ஒன்று. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிடத்தில் அதை வரைஞ்சி விடலாம். ஸோ இதை வச்சுட்டு இதை முதல்ல இப்படி இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டேட்டாலாம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற இடத்துல போயிட்டீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு இந்த சார்ட்டை காமிச்சு இப்படி போட்டிங்கன்னாக்கா இப்படி போட்டால் முதல்ல பிளாட் வந்துடும். கீழே அந்த ஃபஸ்ட் இதை போட்டாலே உங்களுக்கு பிளாட் வந்துடும். ஸோ இது நார்மல் பிளாட் வரும். இது எக்ஸ் ஆக்சிஸில் 0ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் வரும். 6 டேட்டா இருக்குது, 7 வரைக்கும் வரும். ஒய் ஆக்சிஸில் ரேஞ்ச் 70லேருந்து 120 போகிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து 140 வரைக்கும் இந்த பிக்சரில் காட்டுது. நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஒய் ஆக்சிஸ் டேட்டா மாற்றுறதுக்கு கூட நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ மாற்றணுன்னாக்க அந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் ஃபார்மேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்க இங்கே 0 to 140 ரைட்டில் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 70 to 140 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இறங்கிடும். 70ல் ஆரம்பித்து 140ல் நிற்கும். இப்போ நம்ம திருப்பி கொஞ்சம் பழையபடியே 0 to 140 போட்டுடலாம். ஃபார்மேட் ஆக்சிஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ 0 to 140 போட்டோம் வந்துடுச்சு. அதுவே வந்துடுச்சு. இதை போட்டிங்கன்னாக்கா நம்ம 0 to 140 வந்துவிடும். இந்த பிளாட்டை தான் அந்த பவர் பாயிண்டில் காமிச்சிருக்கேன். இப்போது இதை நம்ம செய்ததுனால அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறதையும் இது எழுதிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். அதை எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். பண்ணி அதில் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இப்படி வலது பக்கத்தில் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஆட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை போட்டிங்கனாக்கா இந்த லைன் வரும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஈக்குவேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஈக்குவேஷன் வந்துடும். அதுக்கு மேலே R² வேணும்னாக்கா R² வரும். இப்போதைக்கு நம்ம R² பார்க்க போகிறதில்ல, ஈக்குவேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால டிஸ்பிளே ஈக்குவேஷன்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் வந்துடும். இந்த ஈக்குவேஷன் இல்லாமல் முதல்ல பண்ண பிளாட்டையும்
ஈக்குவேஷனோடு இருக்கிற பிளாட்டையும் உங்களுக்கு இப்போ இந்த பவர் பாயிண்ட்டில் நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல அது ரெண்டும் தான் இங்கே வந்திருக்கு. அந்த ஈக்குவேஷனோடு இங்கே காமிச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு 10.343x ப்ளஸ் 59.133 அப்படின்னு வந்திருக்கு இந்த ஈக்குவேஷன். போன பாடத்தில் இந்த ஈக்குவேஷனை பற்றி சில விஷயங்களை சொன்னேன். நார்மலாக நம்ம XY பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லைன் வரையணும் அப்படின்னாக்க அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி அல்லது கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்டில் இதை நம்ம படிச்சிருப்போம். 11வது வகுப்பு இல்லை 10வது வகுப்பு இல்லை மேத்தமேட்டிக்ஸில் வரும் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னு வரும், அதில் படிச்சிருப்போம். அதில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. mங்கிறது ஸ்லோப், cங்கிறது y ஆக்சிஸில் அது படும் இடம். இதில் பிளாட்டில் வந்து 60 to 140 காமிச்சிருக்கேன். அங்கே எக்ஸலில் நம்ம 0 to 140 போட்டோம். ஆக்சிஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சிஸ் எப்படி மாற்றுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படின்னு வரும். mங்கிறது ஸ்லோப். நார்மலாக நம்ம அசம்ஷன், அதாவது நம்ம அனுமானங்களில் வருது என்னன்னாக்க, ஒரு வேரியபிள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேரியபிளுக்கு எக்ஸ்னு பேர், ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேரியபிளுக்கு ஒய்ன்னு பேர். இப்போ நம்ம ஃபோர்காஸ்டிங் டேட்டா வந்து டைம் சீரீஸ் டேட்டா. டைம் காலத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு காலகட்டத்தில் அந்த பீரியடில் எவ்வளவு டிமாண்ட் வருதுங்கிறத சொல்கிறோம். அதனால எக்ஸ் அப்படிங்கிறது வந்து டீன்னு வரணும் நமக்கு. ஆனால் எக்ஸலுக்கு நம்ம டைம் சீரீஸ் டேட்டாவை ஃபீட் பண்ணியிருக்கோம்னு தெரியாது. ஆக எக்ஸல் வந்து ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸல் ஆனது y ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் கொடுக்கும், எக்ஸ்ன்னு தான் கொடுக்கும். நம்ம டைம் சீரீஸில் போடுறதுனால அதை வந்து டீக்கு நம்ம மாற்றணும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பிடி, அதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை இதோட ஒப்பிட்டால் a வந்து 59.133, b என்பது 10.343 அப்படிங்கிறது இந்த லைனுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை போன பாடத்தில் சில நேரம் செலவழித்து பார்த்தோம். இங்கே முதல்ல 6 பாயிண்ட் இருக்கு. நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் படித்தது எப்படின்னாக்க, ஒரு லைன் டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் இருந்தால் போதும். 3 பாயிண்ட் இருந்ததுனாக்க 3 பாயிண்ட்டும் கொலினியராக இருந்தால்தான் ஒரே லைனில் வரும். அது கொலினியராக இல்லை என்றால் ஒரு லைனில் போட முடியாது, ட்ரையாங்கிளாக மாறிடும் 3 பாயிண்ட் எடுக்கும்போது. ஆக 6 பாயிண்ட் கொடுக்கும்போது இந்த 6 பாயிண்ட்டும் கொலினியராக இருந்தால் தான் ஒரே லைனில் வரும். இல்லாட்டி ஒரே லைனில் இந்த 6 பாயிண்ட்டையும் அடக்க முடியாது. ஆக இந்த 6 பாயிண்ட்டையும் வைத்துக்கொண்டு இதற்கு நடுவில் ஒரு லைனை வரையணும். ஏன்னா 6 பாயிண்ட் லைனில் இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாயிண்ட்ஸுக்கு அருகில் அந்த லைன் வருதோ அவ்வளவுக்கு அருகில் அந்த லைனை வரையணும். அதை எப்படி வரைகிறது அப்படிங்கும்போது தான் இதில் நம்ம இதை சொல்ல போகிறோம். அடுத்த படத்தில் இந்த படத்தில் அது வரப்போகிறது. அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது முதல்ல நம்ம எடுத்துக்கொண்ட படத்தையே இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னாக்க, சில இடங்களில் இந்த லைன் கொடுக்கோட எண் இப்படி இருக்குது, ஆனால் நம்ம பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. சில இடங்களில் இந்த லைனோட எண் இது மேலே இருக்குது, பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து நம்ம அவ்வளோ அழகாக கொண்டு வரணும். எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அவ்வளோ அருகில். இது பேர் கேப்னு பேர், இல்லை எரர் அப்படின்னு பேர். இதுக்கு கேப் அல்லது எரர் அது குறைவாக இருக்க வேண்டும். அந்த 6 பாயிண்ட்லேயும் இருக்கிற கேப் குறைவாக இருக்க வேண்டும். ஸோ முதல்ல என்ன பண்ணாங்கன்னாக்க, இந்த கேப்பை குறைவாக பண்ணுற மாதிரி லைனை பண்ணணும்னாங்க. அப்புறமா கொஞ்சம் சில மேத்தமேட்டிக்கல் ஐடியாஸ்லாம் அதில் வரும், டிஃபரன்ஷியபிலிட்டி அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வரும். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த கேப்பை குறைக்க வேண்டாம், கேப்புடைய ஸ்கொயரை குறைக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் த கேப் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தாற் போல் அந்த லைனை வரையலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸல் வந்து உள் வைத்து கொண்டு நமக்கு ஈக்குவேஷனை கொடுத்துருது. இப்போ நம்ம கையில் எக்ஸல் இல்லை, நம்ம கையில் ஒரு கால்குலேட்டர் தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை நாளைக்கு பரீட்சையில் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க
அப்படின்னு ஒரு கணக்கு வந்ததுனாக்கா நமக்கு அப்போ எக்ஸல் இருக்காது நம்ம கையில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம டிரைவ் பண்ணி பண்ண முடியுமா? ஸோ டிரைவ் பண்ணி பண்ணது தான் முதல்ல செய்தது. அப்புறமா எக்ஸலில் அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு வந்து ஆட் 10 லைனுங்கிறத கிளிக் பண்ண உடனே அந்த லைன் வர மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அதை டிரைவ் பண்ணி அந்த ஏ அண்ட் பி வேல்யூவை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபிட் பண்ணுற லைன் வந்து y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி அப்படிங்கிறத நம்ம ஃபிட் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆனால் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னாக்க எல்லா பாயிண்ட்டும் அந்த லைனில் கரெக்டாக வராது, ஒரு கேப் இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த கேப்புக்கு தான் எரர் அப்படின்னு பேர் சொல்கிறோம். அதுக்கு எப்சிலான் அப்படிங்கிற ஒரு எழுத்தை உபயோகப்படுத்திக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபிட் பண்ணுறது y ஈக்குவல் ஏ ப்ளஸ் பிடி இல்லை, அந்த எரர் ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் எப்சிலான் அந்த எரர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த எரருக்கு வந்து சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க 0 சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அது என்ன அர்த்தம்னாக்க அந்த எரர் வந்து அதனுடைய ஆவரேஜ் 0வாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக எரர் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன எரர்ஸ் தான் இருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும். ஆனால் அந்த எரர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். சில இடத்துல பாசிட்டிவாக இருக்கும், சில இடத்துல நெகட்டிவாக இருக்கும், கேன்சல் ஆகிடும். அதனால அதோட ஆவரேஜ் 0. சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு பேர். அந்த எரர் வந்து 6 பாயிண்ட் இருக்குன்னாக்கா 6 எரர் இருக்கும். ஒரு ஒரு எரருமே வந்து சின்ன சின்ன அளவில் தான் இருக்கணும். அதனால இந்த 6 எரருடைய வேரியன்ஸ் கால் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஸ்மால், சின்னதாக இருக்கும். ஏன்னா சிக்மா ஸ்கொயருங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி, கேன்சல் ஆகாது. பாசிட்டிவ் குவான்டிட்டி 6 பாசிட்டிவ் குவான்டிட்டியோடைய கூட்டு சம் ஆஃப் 6 ஷுட் பி ஸ்மால் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாக எல்லாமே சின்ன குவான்டிட்டிஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை 2வது ஈக்குவேஷனில் காமிச்சிருக்கேன். இப்போ இன்னும் அதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் எப்சிலான்னு போட்டிருக்கோம். ஒய்னா ஒரு வேல்யூ தானே இருக்க முடியும். ஒய்ன்னு போட்டான்னாக்க 6 வேல்யூ இருக்கே அப்படின்னு சொல்கிறதுனால இன்னும் நுணுக்கமாக மேத்தமேட்டிக்கலி கரெக்டாக எழுதணும் அப்படின்னாக்க y சப்ஸ்கிரிப்ட் டி, yt அப்படின்னு சொல்கிறது, y போட்டு டி சப்ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் எப்சிலான் டி அப்படிங்கிறது தான் நம்ம ஆக்சுவலாக ஃபிட் பண்ணுறது. 6 வேல்யூ இருக்குது. ஏ அண்ட் பி ஷுட் பி சச் தட் y1 is equal to a plus b plus error, y2 is equal to a plus 2b plus error. அந்த மாதிரி 6 இருக்கணும். ஸோ அந்த எரரோட ஸ்கொயர் பண்ணான்னாக்க y மைனஸ் ஏ ப்ளஸ் பிடின்னு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து y மைனஸ் ஏ மைனஸ் பிடின்னு இருக்கணும். ப்ராக்கெட் ஒன்று விட்டு போச்சு. ஸோ இந்த இடத்துல ஏ மைனஸ் பிடி அப்படின்னு இருக்கணும். ஸோ y மைனஸ், ஏன்னா y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி இருக்குது, y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ப்ளஸ் எப்சிலான் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் ஏ மைனஸ் பிடி. எப்சிலான் ஸ்கொயர் வந்து y மைனஸ் ஏ மைனஸ் பிடி ஸ்கொயர். எல்லா எப்சிலான் ஸ்கொயரையும் கூட்டினான்னாக்க சிக்மா y மைனஸ் ஏ மைனஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதை தான் நம்ம மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், குறைப்பதற்கு ட்ரை பண்ணுறோம். எப்படி ட்ரை பண்ணுறோம்? we want to find out a and b. a b உடைய வேல்யூஸ் என்ன such that y minus a minus bt the whole square is minimized. குறைக்கிறோம். இதை வந்து கால்குலஸ் யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணும்போது நம்ம கால்குலஸில் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 வந்து நமக்கு மேக்ஸிமம் அல்லது மினிமம் கொடுக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்து காமிக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட்டாலே இந்த இடத்துல மினிமைசேஷன் வந்துடும். அதனால பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வேரியபிள்ஸ் இதில் என்ன ஏ அண்ட் பி தான் நமக்கு தெரியாது, தே ஆர் த வேரியபிள்ஸ். ஸோ பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன ஆகும்னாக்க ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 times சிக்மா y minus a minus bt into minus 1 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும்.
2 வெளில வரும், சம்மேஷன் இருக்கும், y minus a minus bt. அந்த a ஓட டிஃபரன்சியேஷன் with respect to itself will give you a -1. ஸோ இதில் இந்த -1 கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சிக்மா y is equal to சிக்மா a ப்ளஸ் b சிக்மா t அப்படின்னு கிடைக்கும். சிக்மா a அப்படிங்கிறது ஏவை பல முறைகள் கூட்டணும். எவ்வளோ முறை கூட்டுறோம்? 6 முறை கூட்டுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட 6 நம்பர் இருக்குது. அதனால சிக்மா ஒய் ப்ளஸ் NA அப்படின்னு இங்கே காமிச்சா மாதிரி வந்துடும். சிக்மா A 6 times is A plus A plus A plus A plus A plus A is equal to 6A. ஸோ NA plus B சிக்மா T அப்படின்னு முதல் ஈக்குவேஷன் வந்துடும். ரெண்டாவது வந்து B உடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை, ஸோ 2 times y minus a minus bt into t equal to 0 அப்படின்னு வரும், or into minus t equal to 0 அப்படின்னு வரும். ஸோ திருப்பி இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ சம்மேஷன் பண்ணும்போது சிக்மா yt, இந்த yயும் tயும் மல்டிப்ளை பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு a சிக்மா t ப்ளஸ் b சிக்மா t ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் bt இன்ட்டு t bt ஸ்கொயர். ஸோ அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனாக காமிச்சிருக்கும். ஸோ பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த 2 ஈக்குவேஷனும் கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்க இதில் நமக்கு தெரிந்தது எது, தெரியாதது எது? இந்த ஏங்கிறது தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். பி தெரியாது, ஏ தெரியாது, பி தெரியாது. சிக்மா ஒய் தெரியும், என் தெரியும், சிக்மா டி தெரியும், சிக்மா ஒய்டி தெரியும், சிக்மா டி ஸ்கொயர் தெரியும். ஸோ தெரிந்த மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு தெரியாததை கண்டுபிடிக்க முடியும். 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணால் கிடச்சிடும். அது எப்படிங்கிறது இங்கே காட்டுறோம். ஸோ 6 பாயிண்ட் இருக்குது. இதுதான் நம்ம வைத்துக்கொண்ட டேட்டா இங்கே இருக்குது பாருங்கள். 70, 78, 90, 103 இதான் டேட்டா. ஸோ இதுக்கு டி வந்து 1 2 3 4 5 6 போட்டிருக்கோம். சிக்மானா கூட்டுதல், இந்த சிக்மா வந்து கூட்டுதல், சம்மேஷன் அப்படின்னு பேர். இந்த சின்ன சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ். சின்ன சிக்மா நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும், பெரிய சிக்மா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் வரும், கூட்டுதலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ சிக்மா டீங்கிறது டீயை கூட்டுறது, 1 2 3 4 5 6 கூட்டினீங்கன்னா 21. சிக்மா ஒய் அப்படின்னா ஒய்யுடைய வேல்யூஸ் எல்லாம் கூட்டினானாக்கா 572. y into t 1 into 70, 2 into 78, 3 into 90 அதில் கூட்டினீங்கன்னா 2183. டி ஸ்கொயர், டி ஸ்கொயரை டி இப்படி காமிச்சிருக்கோம், இது டி ஸ்கொயர் அப்படின்னு காமிக்கலாம். அதையும் கூட்டினீங்கன்னா 91. உங்களுக்கு ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னாக்க 1 + 2 + 3 + 4 + 5 + 6 வந்து 1 to n வந்து n into n + 1/2. ஸோ 6 into 7/2, 42/2, 21. டி ஸ்கொயர் வந்து n into n + 1 into 2n + 1/6 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6 into 7 into 13/6, 7 into 13, 91. இதை நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு NA + B சிக்மா டி. 572 சிக்மா ஒய் is equal to 6A plus 21B, B sigma T. 2183 is equal to 21A plus 91B. இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு A and B கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணுறது தான் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த முதல் ஈக்குவேஷனை வந்து 3.5ஆல் பெருக்கினீங்கன்னா 21 கிடைக்கும். பெருக்கினா உங்களுக்கு இது கிடைக்கும் முதல் ஈக்குவேஷனை பெருக்கும்போது. அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா B 10.343ன்னு வரும், A வந்து 59.133ன்னு வரும். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கையில் போடலாம், கால்குலேட்டர் வச்சுன்னு போடலாம். 59.133, 10.343, அதை தான் எக்ஸல் நமக்கு இங்கே காமிச்சிருக்கு. 59.133 இங்கே 10.343 காமிச்சிருக்கு. எக்ஸல் இருந்ததுன்னா நம்ம கற்றுக்கொள்வதற்கு உடனே போட்டு பண்ணிடலாம். இதை கையில் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கால்குலேட்டர் இருந்ததுன்னா கையில் போட முடியும். ஸோ 2 விதமாகவும் இதை சொல்லலாம். இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸல்
டீன்னு காட்டாது, எக்ஸ்ன்னு தான் காட்டும். நம்ம அதை டீன்னு எழுதிக்கணும். ஆனால் கையில் போடும்போது நமக்கு தெரியும், அதனால டீயை வச்சு போடுறோம். இதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திருப்பி இதை பற்றி சொல்லணும்னா அதே படத்தை இங்கே காமிச்சிருக்கோம். 10 பாயிண்ட் இதான் அந்த லைன், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். அதே தான் இங்கே கீழேயும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சாதாரணமாக இந்த 59.133ங்கிறது என்னன்னாக்க, இந்த லைன் வந்து ஒய் ஆக்சஸில் எங்கே கட் ஆகுது அப்படி. இந்த லைன் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60க்கு கீழே தான் கட் ஆகுது. அதனால் 59.133 அங்கே வருது. ஸ்லோப் வந்து 10.343. இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து 10.343. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 4வது பாயிண்ட் எடுத்தோம்னாக்க ஆக்சுவல் வேல்யூ 103, கால்குலேட்டட் வேல்யூ லைனில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க A+4B, ஏன்னா 4வது பாயிண்ட். ஸோ 59.133 + 10.343 × 4 இஸ் 100.505. ஆக்சுவல் பாயிண்ட் மேலே இருக்குது சிவப்பு கலரில், லைனில் இருக்கிற பாயிண்ட் கீழே இருக்குது 100 பாயிண்ட். கொஞ்சம் கரெக்டாக வரல, லைன் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். இப்படி வருது, 100 கிட்ட வருது. ஸோ ரெண்டுக்கும் கேப் இருக்குது. அந்த எரர் தான் 2.5. இந்த இடத்துல எரர் வந்து 2.5. அந்த எரர் ஸ்கொயரில் தான் மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இங்கே சொல்லியிருக்கோம். இது பட் இந்த லைனை வைத்துக்கொண்டு எதுக்காக இந்த லைனை வரைஞ்சோம்? 7வது உடைய ஃபோர்காஸ்ட்டை கண்டுபிடிப்பதற்காக இந்த லைனை வரைஞ்சோம். ஸோ F7 is equal to A + 7T. ஸோ A 59.133, 7 times B 10.343 × 7 போட்டிங்கன்னா 131.534. ஸோ இங்கே 7வது பாயிண்ட்டுக்கு ஃபோர்காஸ்ட் வந்து இந்த மெத்தட் படி 131.534. இதுதான் ஃபோர்காஸ்ட். வெளியில் வந்திருக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணுறோம். கடைசி பாயிண்ட்டோட ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணான்னாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும். கடைசி பாயிண்ட்டோட இல்லை, கடைசி பாயிண்ட்டோட ஈக்குவலண்ட் பாயிண்ட்டோட ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணணும். இல்லை எங்கே ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுறதோ 59.133லேருந்து 7 ஸ்லோப் ஆட் பண்ணோன்னா நமக்கு இது கிடைக்கும். கடைசி பாயிண்ட்டோட ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணால் இது இந்த எக்ஸாக்ட் வேல்யூ வராது, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். அதனால இந்த மெத்தடில் எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னாக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் 59.133ங்கிற பாயிண்ட்லேருந்து 7 ஸ்லோப் ஆட் பண்ணால் நமக்கு 131.534 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 8வது பீரியடுக்கு என்ன ஃபோர்காஸ்ட்னு கேட்டான்னாக்க 7வது பீரியட்லோட இன்னும் ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணலாம். இல்லை ஆரம்ப 59.133லேருந்து 8 ஸ்லோப் ஆட் பண்ணான்னாக்க நமக்கு கிடைக்கும். ஸோ F8 வேணும் அப்படின்னாக்க 131.534 + 10.343 வந்து கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இதே 6 பாயிண்ட்டுடைய டேட்டா வச்சுட்டு நம்ம பண்ணுறோம், 7, 8 பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன் டேட்டா வச்சுட்டு ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் பண்ணுறோம். இப்போ ஜூலையுடைய டிமாண்டு தெரிஞ்சதுன்னா எப்போ தெரியும்? ஜூலை கடைசியில் தெரியும். ஸோ ஜூலை கடைசியில் தெரியும் போது 7வது பாயிண்ட்டோட டிமாண்டு தெரியும். ஃபோர்காஸ்ட் 131.534 டிமாண்டு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு அது 132 அப்படின்னு வைத்துக்கொண்டு அது 132 ஆக இருந்தால் இன்னொரு லைன் வரையலாம். 7 பாயிண்ட்டை வச்சுட்டு வரைஞ்சா அது ஒரு ஈக்குவேஷன் வரும். கிட்டத்தட்ட இந்த ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் மாறுபடும். அதை உபயோகித்து 8வது ஃபோர்காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். எப்போ? 7வது பீரியடுக்கு எண்டில் இருந்து 7வது டிமாண்டு தெரிந்தால் அதை வச்சு புதுசாக ஒரு லைனை உருவாக்கி 8வது பீரியடு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது 6வது பீரியடுடைய எண்டு. அதனால் நமக்கு 7வது டிமாண்டு தெரியாது. ஆக 8வது ஃபோர்காஸ்ட் 6வதுலேருந்து வைத்துக்கொண்டு நம்ம 8 தடவை ஸ்லோப்பை ஆட் பண்ணி 59.133 ஆட் பண்ணி நம்ம 8வது ஃபோர்காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஆக இந்த முறையை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பேர் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த மெத்தடுக்கு. இல்லை லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா இந்த 6 பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு லைனில் தான் இருக்குது. ஆனால் மேலேயும் கீழேயும் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த நாய்ஸ், அந்த எரர்,
அந்த கேப், அந்த இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி, அது அந்த காரணங்களால் அது கொஞ்சம் மேலே கீழே இருக்குது. ஆனால் எது பெஸ்ட் லைன் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சி இதன் மூலமாக பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இதை நம்ம பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ இதை விட இன்னும் ஒரு சிறந்த முறை இருக்கா? இல்லை இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங்கை வந்து அதில் யூஸ் பண்ணினோமே, அது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன பார்த்துருக்கோம்னா, எல்லா பாயிண்ட்டையும் எடுத்திருக்கோம், 6 பாயிண்ட்டையும் எடுத்திருக்கோம். இங்கே இருக்க 6 பாயிண்ட்டும். ஆனால் 6 பாயிண்ட்டுக்கும் ஒரே முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோம், ஒரே வெயிட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை நம்ம வந்து பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் தான் கூட்டியிருக்கோம். இதை பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ 6வது பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் பாயிண்ட்டை விட, ஏன்னா அந்த ஐடியா தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங்கில் பண்ணோம். அதே மாதிரி இதில் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்படி செஞ்சானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதற்கு உண்டான பதிலை வந்து இந்த ஹோல்ட்ஸ் மெத்தட் அப்படிங்கிற மூலமாக நம்ம பண்ணுறோம். ஸோ கேன் வி யூஸ் ஐடியாஸ் ஃப்ரம் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங்? முன்னாடி பண்ணோம், அது பேர் சிம்பிள் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங். அதிலிருந்து ஐடியாஸ் கொண்டு வந்து இதை செய்ய முடியுமா? கேன் வி கிவ் ஹையர் வெயிட்டேஜ் டு ரீசன்ட் பாயிண்ட்ஸ்? ஏன்னா சிம்பிள் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங் அதான் பண்ணித்து, பக்கத்தில் இருக்கிற ரீசன்ட் பாயிண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. அதை செய்ய முடியுமா? முக்கியமாக ஒன்று என்ன பார்த்தோம்னாக்க, இதில் இந்த ஒரு லைனை வரைஞ்சதுனால இந்த 59.133 கண்டுபிடிச்சோம். இங்கே வருது அது 59.133. இப்போ நான் உங்களோட பேசின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன சொன்னேன்னாக்க, அது அவ்வளவு சரியாக இல்லை, திருத்தி கொண்டு விட்டேன். ஆனால் நான் சொன்னது வந்து இந்த 6வது பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்லோப்பை கூட்டினீங்கன்னா 7 வந்துடும் சொல்லிட்டேன் முதல்ல. அப்புறம் தான் வந்து இல்லை 6வது பாயிண்ட் இல்லை, அதோட ஈக்குவலண்ட் பாயிண்ட்டை எடுத்து ஒரு ஸ்லோப்பை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த 59.133 வரைக்கும் கீழே கொண்டு வந்து 7 ஸ்லோப் ஆட் பண்ணால் இந்த 131 கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அடுத்து கேட்க 6வது பாயிண்ட்லேருந்தே ஒரு ஸ்லோப் ஆட் பண்ணாக்க ஏன் வராது? வரும், ஆனால் இந்த வேல்யூ கரெக்டான வேல்யூ வராது. ஆக இந்த மெத்தடானது ஒரே ஒரு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது. இந்த 6 பாயிண்ட்டுக்கும் உண்டான லைனுக்கு ஒரு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது. இதையே சிறிது மாற்றி ஒரு இப்போ முதல் பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டு முதல் 2 பாயிண்ட், முதல் 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் எடுத்துக்கொண்டு பண்ணலாம். அதுக்குள்ளேயே பாயிண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணலாம். ஆக ஒரு பாயிண்ட்லேயுமே நம்ம ஏ அண்ட் பியை டிஃபைன் பண்ணோம்னாக்க, இப்போ என்ன பண்ணுறோம் எஃபெக்டிவ்லினாக்க, ஒரே ஒரு ஏ அண்ட் பி தான் டிஃபைன் பண்ணுறோம். 59.133, 10.343 இந்த லைனில் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்லோப் அதுதான். அப்படி பண்ணாமல் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு பாயிண்ட்டுக்கும் தகுந்தாற் போல் ஏ அண்ட் பியை டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்க, ஒரு A6 B6 கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா பியும் 10.343 தான். ஒரு ஏவும் அது கூட்டி கூட்டி வரும். இப்போ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறு கால்குலேஷன் போட்டு ஏ அண்ட் பியை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க, F7ங்கிறது A6 + B6 இந்த பாயிண்டோட ஈக்குவலன்ட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதோட அந்த ஒரு ஸ்லோப்பை ஆட் பண்ணால் அது கிடச்சிரும். அந்த மாதிரி மெத்தட் பண்ணுறது பேர் தான் ஹோல்ட்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த ஹோல்ட் மெத்தடுடைய ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாக்க, FT + 1 = AT + BT. ஏங்கிறது லெவல், பிங்கிறது ஸ்லோப். அதுக்கப்புறமா இந்த ஏ அண்ட் பி அப்டேட் பண்ணிக்கிறோம். ஒரு பாயிண்ட்லேருந்தும் ஏ அண்ட் பி அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. AT = α dt + 1 - α AT - 1 + BT - 1. BT = beta × AT - AT - 1 + 1 - beta × BT - 1 கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ஃபா பார்த்தோம் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங் பண்ணும்போது. அதே மாதிரி பீட்டாங்கிறது இன்னொரு நம்பர், ஆல்ஃபா மாதிரி அது இன்னொரு நம்பர். லெவலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா யூஸ் பண்ணுவோம், ட்ரெண்ட் அதாவது ஸ்லோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பீட்டாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி இந்த டேட்டாவுக்கு பண்ணினா எப்படி ஃபோர்காஸ்டிங் வருது, எப்படி ஹோல்ட்ஸ் மாடல் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம
அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.